தூய்மை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எனக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆகுது. என்னோட கூந்தல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. லாங்கா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடர்த்தி ரொம்பவே கம்மியா இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். ஓகே, இப்ப நமக்கு இருக்கிற நிறைய வேலைகள்ல, அதாவது இப்போ ஒரு காலேஜ் போற டீனேஜ் பொண்ணா இருப்பீங்க, அண்ட் ஒர்க்கிங் உமனா இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. இப்படி நிறைய வேலைகள் பாக்குற ஒரு விமன் தன்னால தன்னுடைய முடியை சரியா பராமரிக்க முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஹேர் growth ஆகும். 90% என்னால உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியும். அந்த 10% பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போடுற எஃபர்ட்ல தான் அது இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது மார்னிங் நீங்க எழுந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹேரை சிக்கு எடுத்துட்டு கொண்டு போட்டுருங்க. அண்ட் ஃபுல் டே நீங்க எந்த விதமான ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம், ஃப்ரீயாவே விட்டுறலாம். அண்ட் நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணியே ஆகணும். அது உங்களோட அளவு பொறுத்தது. நீங்க நிறைய வேணாலும் தடவலாம், லைட்டா வேணாலும் தடவலாம். நீங்க எப்படி வேணாலும் தடவினாலும் அது ஸ்கேல்ப்ல படுற மாதிரி தடவுறத மறந்துடாதீங்க. தடவுனதுக்கு அப்புறமா சீப்பு போட்டு சீவக்கூடாது. அது அப்படியே ஒரு போனிட்டல், அதாவது கொண்ட மாதிரி மேல போட்டு வச்சிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்க காலேஜ் போறீங்க அப்படின்னா as usual நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நான் அப்படி நார்மலா விட்டுலாம். அதுக்கப்புறம் நீங்க பின்னல் போடணுமா, எது வேணாலும் அது உங்களோட விஷ். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எந்த விதமான ஷாம்பு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். சில பேர் சிக்கக்கா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. பட் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கஞ்சி தண்ணி, அதாவது வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, சாதம் வடிக்கிற கஞ்சி, அந்த கஞ்சி தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க. அண்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட தலையில கொஞ்சம் ஆயில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபுல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி நீங்க வாஷ் பண்ணாதீங்க. அது மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே கேஷுவலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஹேர் ரொம்ப அப்படியே பொல பொலன்னு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி தவறுகளை இதுக்கப்புறமா நீங்க தவிர்த்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் டவலை போட்டு ஹேரை நல்லா துவட்டி எடுத்துக்கோங்க. ஹேர்ல தண்ணி இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டுமே சீப்பு போட்டு சிக்கு எடுத்துடாதீங்க. அது நம்ம பண்ணக்கூடிய செகண்ட் ஒரு விஷயம். அந்த டைம்ல நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டவலை போட்டு தலையை டொமால் டொமால்னு அடிப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் ஹேர் கொட்டும். அதுவும் தலைக்கு குடிச்சதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால்ஸ் ஆகும். அது மாதிரி பண்ணாதீங்க. இனிமே இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இது எல்லாமே டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேர் ஃபால்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஹேர் க்ரோத் ஜாஸ்தி ஆகும். இதை தவிர வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் ஒன்று நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ண கத்துக்கோங்க. எந்த மாதிரியான ஹேர் பேக் நான் போடுறேன் அப்படின்னா, முதல் நாள் நைட்டே பாத்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அது நல்லா ஊற வச்சிடணும். மறுநாள் எடுத்துட்டு அது கூடவே செம்பருத்தி இலை 1 கைப்பிடி அண்ட் 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன 3-4 வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். இது கூட சாதம் வடிச்ச கஞ்சி அண்ட் கொஞ்சமா சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். அந்த சூடு போனதுக்கு அப்புறமா அதுல தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இது வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் growth இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களோட அடர்த்தியும் அதிகமாகும். ஓ, இது நல்லா இருக்கு, இதுவே நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே வந்துருவீங்க. இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.